இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்லும் நேரம். கதை பார்ப்போமா? நம்ம புத்த பிட்சு 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய ஏன்னா அவங்க சன்னியாசிகள், அவங்க எந்த ஒரு பெண்ணையும் பார்க்க கூடாது, எந்த பெண்ணையும் ரசிக்க கூடாது, அந்த மாதிரி அவங்க தீட்சை வாங்கிட்டு இருக்கவங்க. அப்படி போகும்பொழுது ஒரு பெரிய ஆறு வந்தது. அந்த ஆற்றை அவர்கள் கடக்க வேண்டும். அப்போ ரொம்ப அழகா ஒரு பெண்மணி கொண்டு இருந்தால். அவன் என்ன சொன்னான்னா, என்னால் இந்த ஆற்றை கடக்க முடியாது, நான் எப்படி கடப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணுறார் ஒரு புத்த பிட்சு என்ன பண்ணுறாருன்னா, சரி என்னை தோளில் ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தோளில் ஏற்றிக்கொண்டு ஆற்றை கடந்து ஆற்றில் அந்த கரையில் விட்டு விட்டார். விட்ட உடனே அவங்க என்ன ஆயிடுச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் 2 பேரும் இந்த புத்த பிட்சுக்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. போகும்போது என்னன்னு கேட்டா, ஒரு புத்த பிட்சு கேட்கிறாரு, நம்ம சன்னியாசிகள், நீ அந்த பொண்ணை தூக்கிட்டியே, எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இன்னொருவர் தூக்கி கொண்டு வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நான் அங்கேயே விட்டுட்டேன், நீ அதை சுமந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னாங்க. இதுல என்ன அர்த்தம்னு சொன்னா, அவர் உதவி செஞ்சார், அதோட மறந்துட்டாரு. கூட வந்தவர் தேவையில்லாம, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களை அவர் சுமந்து கொண்டு இருந்தார். அவர் சொன்னது எதுன்னு கேட்டா, நான் அங்கேயே இறக்கிட்டேன், நீ இதை சுமந்துட்டு வர அப்படின்னாரு. இதிலிருந்து வரும் கருத்து என்னன்னு கேட்டா, தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், யார் பிரச்சனைகளோ எதையோ நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா, ஆற்றலை இழைக்கிறோம். அதனால் தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு தேவையில்லை என்ற அந்த எண்ணத்திலேயே நாம் அகற்றிவிட வேண்டும். அந்த எண்ணம் அதிக நேரம் நம்ம யோசித்து கொண்டிருந்தோமானால் நம்முடைய ஆற்றல் கண்டிப்பாக குறைந்து கொண்டே இருக்கும். நீ தியானம் நிறைய செய்தாலும் இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நாம் சுமத்தல் கூடாது. நமக்கு யாருடைய விஷயமும் தேவையில்லை, நாம் நம்முடைய ஆன்மா, இது மட்டும்தான் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். இந்த புரிதல் வரணும் அப்படின்னா நிறைய நேரம் தியானம் செய்ய வேண்டும், புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். இன்னொன்று, தியானம் செய்த பிறகு அதை நம் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரும்பொழுது நாம் தேவையில்லாத விஷயங்களை சுமக்க மாட்டோம். நன்றி.